பல்லாவரத்தை சேர்ந்த ஜெனா பாத்திமா மேலே வந்து ஆசிட் ஊற்றிருக்காரு முகமது. இது வந்து இந்த நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த நியூஸுக்கு கீழெல்லாம் கமெண்டை பாருங்க. இது ஏதோ வந்து கள்ளக்காதல் விவகாரம் மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த கமெண்டெல்லாம் பண்ணுறது உங்களுக்குலாம் எப்படா மனசு வருது? நீங்கள் அப்படி இருந்தாலும் ஆசிட் ஊற்றுறது தான் ஒரு சொல்யூஷனா? அப்படி ஊற்றுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து முகமதுக்கு தான் ஊற்றணும், சரியா? வாய் இருக்குன்னு சும்மா கமெண்ட் பண்ணாதீங்க. இது மாதிரி நியூஸ் எல்லாம் கேட்டு 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 அதுவும் இந்த மாதம் ஃபுல்லாக ஏகப்பட்ட நியூஸ் இது மாதிரி நடக்குது. இதுக்கு வந்து சொல்யூஷன் அரசாங்கத்தில் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. சொல்யூஷன் கொடுப்பாங்களா இல்லை எல்லா கதை மாதிரி இதையும் விட்டுருவாங்களான்னு தெரில. 4 தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியுமே அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்ருக்காங்க. நாட்டில் நடக்கிற எல்லா இன்சிடென்ட்டுக்குமே போதைப் பொருள், ட்ரக்ஸு இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுவோ அதை வந்து தடை செய்கிறதுக்கெலாம் வழி கிடையாது. மேலே மேலே அதை வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு நடக்கிற அநீதியெலாம் பார்த்துட்டு அதுக்குமே தண்டனை கொடுக்காம கடைசி பாதிக்கப்படுறது தமிழ்நாட்டில் பெண்கள் மட்டும்தான். பெண்களுக்கு மட்டும்தான் இங்கே பாதுகாப்பு இல்லை. ஆண்கள்லாம் நல்லா திமிருத்தனமாக தான் அலைஞ்சிட்ருக்கானுங்க. தப்பு செய்கிற எல்லா ஆண்களுமே திமிருத்தனமாக தான் அலைஞ்சிட்ருக்கானுங்க. ஏன்னா தண்டனைகள் ஸ்ட்ராங்காக இல்லாதனால தான், சரியா? இது வந்து எப்போ இதுக்கு காலம் கிடைக்க போகுதுன்னு சத்தியமாக தெரில. பிள்ளைங்க நம்ம தான் வந்து நம்மளை சேஃபாக வச்சுக்கணும். பிடிக்கலையா விலகி வந்துடுறியா, அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகுது கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு விலகி வந்துட்டே இருங்க. அதுதான் கரெக்டான முடிவு. இவன்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி இவன் கூட வாழணுன்ற அவசியம் கிடையாது எந்த பொண்ணுக்குமே. இதெல்லாம் வந்து மாறணும்னா எந்த அரசாங்கம் மாறினாலும் இது மாற போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு அதெல்லாம் தடை செஞ்சாதான் இந்த விஷயங்கள் இது மாதிரி பெண்களுக்கு அகைன்ஸ்டாக நடக்கிற எல்லா குற்றச்சாட்டுங்களுமே சரியாகுன்றது என் ஒப்பீனியன். மக்களாகிய உங்கள் கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.